எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 76வது தசகம் உத்தவர் தூது. குருவாயூரப்பா, தாங்கள் அனைத்து மறிந்தவராக இருந்தும் குருகுலத்தில் படிக்க திருவுள்ளம் கொண்டு பலராமனோடு சாந்தீபினி முனிவர் பால் சென்று 64 நாட்களிலேயே அனைத்து கலைகளையும் கற்று தெளிந்தீர்கள். இறந்து போன அவரது மகனை யம உலகினின்றும் அழைத்து வந்து குரு தட்சிணையாக அளித்தீர்கள். பாஞ்சஜன்யம் என்ற சங்கை முழங்கிக் கொண்டு மதுரை எம்பதியை அடைந்தீர்கள். கோபிகர்கள் தங்களை நினைத்து நினைத்து பிரேம பக்தியால் மெய் ஆனார்கள். தாங்களும் ஆழ்ந்த பக்தி கொண்டு அவர்களை நினைத்து நினைத்து கருணையினால் மெய் மறந்தீர்கள். மேலும் தனது உயிர் நண்பனும் தலை சேர்ந்த பக்தனுமான உத்தவருக்கு எவ்வுலகிலும் காண்பதற்கரிய அந்த கோபியர்களின் அன்பின் மேன்மையை காண்பிக்க மனம் கொண்டு அவரை கோகுலத்திற்கு அனுப்பினீர்கள். தங்களது பெருமையால் மேலும் மேன்மையடைந்து விளங்கும் கோகுலத்தை உத்தவர் மாலையில் அடைந்தார். அவர் அங்கு தங்களை பற்றிய செய்திகளை கூறி நந்தரையும் யசோதையும் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளச் செய்தார். விடிவோரையில் நந்தனுடைய மாளிகையில் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் நிற்பது கண்டு தாங்கள் வந்திருப்பீர்களோ என்று ஐயம் கொண்ட தாமரை போன்ற அழகிய கண்களுடைய கோபியர்கள் தங்களது தோழர் வந்திருப்பதை கேட்டு வீட்டு வேலைகளை துறந்து அங்கு வந்து கூடினார்கள். சீமானே, ஸ்ரீ கிருஷ்ணனை நண்பனாக பெறும் பேறு பெற்றவரே, சிறிதும் கருணையில்லாத கிருஷ்ணன் தாய் தந்தையான நந்தன் யசோதையை மகிழ்விக்க ஸ்ரீகிருஷ்ணன் தாய் தந்தையான நந்தன் யசோதை இவர்களை மகிழ்விக்க தூதராக தங்களை அனுப்பினானா? பட்டிக்காட்டு பெண்களாக எங்களை மறந்து நகரத்து அழகிகளின் காதலனான அந்த கண்ணன் எங்கே? நாதனான ஹரியே, எங்களை காத்தருளுங்கள். மனதை பெத்தேற செய்யும் தங்களது இனிமையான கபடமான பேச்சுக்கள் ஆகியவற்றை எந்த பெண்தான் மறப்பாள்? ஒருவராலும் மறக்க முடியாது. கருணைக்கடலே, ராசக்கிரீடையின் போது தங்களது தலைமுடி கட்டவிழ்ந்து கீழே தொங்க ஆடிய களைப்பால் வியர்வை துளிகள் தோன்ற தாங்கள் மென்மையான திருமேனி வாடியிருந்து மனதை கவருமாறு விளங்கியது. அந்த திருமேனி மீண்டும் ஒரு முறை நாங்கள் தழுவி மகிழுமாறு நீ காட்சி அளிக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் தங்களைத்தானே முற்றும் மறந்து தன் பயமிழந்து துயரத்துடன் பேசி கோபியர்களை உத்தவர் ஞானம் செறிந்த தங்களது செய்திகளை கூறி தன் இயற்கை நிலையை அடையுமாறு செய்தார். தங்களிடமே ஒன்றிய கோபர்களோடு தங்களது இனிமையான பல திருவிளையாடல்களை பற்றி பேசிய வண்ணம் உத்தவர் சில நாட்கள் அங்கு இன்பமாக கழித்தார். குருவாயூரப்பா, அந்த கோயில்கள் இரவும் பகலும் எங்கும் எப்போதும் தங்களை பற்றி பாடிக்கொண்டே வீட்டு வேலைகளையும் அந்த கோபிகைகள் இரவும் பகலும் எங்கும் எப்பொழுதும் தங்களை பற்றி பாடிக்கொண்டே வீட்டு வேலைகளை செய்தார்கள். அதன் பிறகு உத்தவர் தங்கள் பிரியான கண்ணழகி ராதையிடம், ராதையே, உனது அன்பான ஸ்ரீ கிருஷ்ணன் தனித்திருக்கும் போது என்னிடம் என்னவெல்லாம் கூறுவார் தெரியுமா? தோழா, இது என் ராதைக்கு மிகவும் பிரியமானது. என் ராதை இப்படித்தான் பேசுவாள். சினம் கொண்டால் அவள் பேசாமல் மௌனமாக இருப்பது போல் தோழா, நீயும் ஒன்றும் பேசாமல் இருக்கிறாயே என்றெல்லாம் கூறி அவளை மகிழ்வித்தார். எனது அன்பு கோபியர்களை, விரைவில் நான் வந்து விடுகிறேன். இங்கு வேலை பழுவினால் அங்கு வர முடியவில்லை. தவிர அன்பு குறைவினால் அன்று. நாம் பிரிந்திருப்பினும் என்னையே நினைத்திருப்பதால் அன்பு உறுதிப்படும். ஆகவே வருவதற்காக வெகு விரைவிலேயே பிரம்மானந்தம் பெறப்போவதால் கூடுதலும் பிரிதலும் ஒன்று போலத்தான் இருக்கும் என்று இவ்வாறு தங்களது வார்த்தைகளை கூறி உத்தவர் அவர்களை வருத்தமடையாதபடி செய்தார். குருவாயூரப்பா, இவ்வாறான பிரேம பக்தியில் உலகில் எங்கும் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. சாஸ்திரங்கள் கற்றுதான் என்ன பயன்? தவத்தால் என்ன பயன்? கோபிகைகளுக்கு வணக்கம் என்று இவ்வாறு மகிழ்ச்சி பொங்க கூறிக்கொண்டே மெய்மறந்து உத்தவர் கோகுலத்திலிருந்து மதுரைக்கு திரும்பி வர அவரை கண்ட தாங்கள் மிகவும் மகிழ்ச்சி கொண்டீர்கள். குருவாயூரப்பா, என்னை இந்த நோய்களிலிருந்து காத்தருளுங்கள். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.